கவிஞர் சிற்பி அவர்கள் ஒரு முறை எழுதினார்கள், உடலில் எந்த உறுப்பு துன்புற்றாலும் அழுவது கண், அதுபோல சமுதாயத்தில் எந்த உயிர் துன்புற்றாலும் அழுகிறவன் கவிஞன். இந்த வரிகளை நாம் வாசிக்கலாம், ஆனால் இந்த வரிகளைப் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் அண்ணன் அறிவுமதி அவர்கள். ஆயிரக்கணக்கான கவிஞர்களை தூக்கி வளர்த்த தாய்மடி, எல்லோரையும் ஏற்றிவிட்ட எலும்பு சதை ஏணிப்படி, தனி ஒருவனாய் வெடிக்கின்ற தமிழினத்தின் ஒத்தை வெடி, இவர் தலை நிமிர்ந்து விட்ட தந்தை பெரியாரின் கைத்தடி. திரை உலகத்தின் சிவப்பு கம்பளத்தில் நடக்க விரும்பாமல் கிராமத்தின் வரப்பு கம்பளத்தில் நடந்து கொண்டிருக்கிறவர். நெல்லேர் உழவனாக மாறிவிட்ட சொல்லேர் உழவன். இளையவனை வாழ்த்த மூத்தவனே வருக, எல்லோரும் சத்தமிட்டு வாழ்த்தினார்கள், நீ மட்டும்தான் முத்தமிட்டு வாழ்த்துவாய் வா. நெல்லை ஜெயந்தாவுக்கும் உண்டு, பழனி பாரதிக்கும் உண்டு. இந்த அரங்கத்தை நெல்லை ஜெயந்தாவசம் கொண்டு வந்தது பழனி பாரதி. நெல்லை ஜெயந்தா யார் என்று எடை போடுகிற ஒரு தமிழ் துலாக்கோலாக என் தம்பி பழனி பாரதி இங்கே அந்த பேசிய பேச்சே போதும். அப்துல் ரஹ்மான் அவர்கள் என்னுடைய ஆண் தாய், எங்கள் எல்லோருக்கும் ஆண் தாய் தான் அவர். அவரை போல் தாய்மையோடு வளர்த்தவர்கள் யாரும் இல்லை. நான் வளர்த்து விட்டேன் என்பதெல்லாம் பொய். நாங்கள் 73 அபிபுல்லா சாலையில் ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகளாக இனம் பார்க்காமல், மதம் பார்க்காமல், ஊர் பார்க்காமல், சேரி பார்க்காமல் நாங்கள் ஒன்றாக வளர்ந்த 28 ஆண்டுகள் பூட்டாத ஒரு அலுவலகத்தின் பிள்ளைகள், அவ்வளவுதான். அதில் நான் மூத்தவனாக இருக்கிறேன், இவர்கள் இளையவர்களாக இருக்கிறார்கள், அவ்வளவுதானே தவிர அவரவர்களுக்கு இருந்த ஆற்றலும் தமிழும் தான் இவர்களை அடையாளப்படுத்தின. 99 விழுக்காடு சரியாக இருக்கிறார்கள், ஒற்றை விழுக்காடு தான் கொஞ்சம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்வார், லைலா மஜ்னு தானே பாரதி, அதாவது மகனை நீ என்னடா அந்த பொண்ணுக்கிட்டே இவ்வளவு ஆழமான காதலில் இருக்கிறாய், அவள் மட்டும்தானே பெண்ணு என்று உலகத்தில் இருக்கிற அத்தனை அழகிகளும் கொண்டு வந்து வரிசையாக நிறுத்தி, உலகத்தில் இருக்கிற அத்தனை அழகிகளும் உனக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன், இதில் எந்த பெண் உனக்கு பிடிக்கிறது என்று சொல், நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்கிறார். அவன் இடது பக்கமாக எல்லோரையும் பார்க்கிறான், வலது பக்கமாக பார்க்கிறான். பார்த்துவிட்டு அப்பாவிடம் சொல்கிறான், இங்கே பெண்களே இல்லையே என்று கவிக்கோ சொல்வார். அப்படி இங்கே பழனி பாரதி அவனுடைய என் தம்பியனுடைய கவிதைகளையே எடுத்து அதற்குள்ளாக விளக்கம் சொல்கிற போது, நெல்லை ஜெயந்தாவனுடைய கவிதையின் ஆழத்தையே நாம் பெரும்பகுதி பேர் இன்றைக்குத்தான் உணர்கிறோம் என்ற அந்த உணர்வு, அதை என்றைக்கோ உணர்ந்தவர் தான் கலைஞர். அவர் ஒற்றை வரியில் ஒரு ஆளை பிடித்து விடுவார். என்னையும் அப்படித்தான் இழுக்க முயற்சி செய்தார், நான் கடைசி வரை அவரிடம் சிக்கவே இல்லை. ஆனால் இவர்களுக்கு இப்பொழுது நான் சில எல்லாம் நடந்த நிகழ்வுகள், தம்பி பழனி பாரதி அப்பா உடல்நிலை சரியில்லை. அந்த நிகழ்வை சொல்லுகிற போது, நாங்களெல்லாம் தமிழுக்காக வாழ்ந்தவர்கள், தமிழர்களுக்காக வாழ்ந்தவர்களை தவிர தமிழால் பிழைக்க தெரியாதவர்கள். அப்போது நான் சொன்னேன், அப்பாவின் மருத்துவ செலவு நமக்கு சுமக்க முடியாத ஒரு சுமை, நீ கலைஞருக்கு மட்டும் ஒரு மடல் எழுது, அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னேன். இவன் என்னை விட கூச்சக்காரன், எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டான். ஆனால் வந்து மேடைகள் வந்து விட்டால் அவன்தான் கதாநாயகன்.
அந்த பொறுப்பு ஒரு பத்திரிகையாளனாக இவனை விட சிறந்த பத்திரிகையாளன் இந்த தமிழ்நாட்டில் இதுவரையில் இல்லை என்று அடித்து சொல்லுவேன். இவனை விட ஒரு கொள்கைக்காரன், தமிழுக்காக வாழ வேண்டும் என்பதற்கு வாழ்கிற ஒரு கவிஞன் பழனி பாரதி. இவனை எந்த தமிழ் இயக்கங்களும் அடையாளப்படுத்தி கொள்ளவில்லை, எந்த திராவிட இயக்கமும் இவனை அடையாளப்படுத்தி கொள்ளவில்லை. அந்த வலியை சுமந்துதான் உங்களிடம் இதை அழுந்தச் சொல்லுகிறேன். பாரதிதாசனின் மாணவருடைய பிள்ளை, இந்திய எதிர்ப்பு போராட்ட ஒரு வீரனின் பிள்ளை, திருக்குறளுக்கு உரை எழுதிய ஒரு தமிழனின் பிள்ளை. அவ்வளவு இருந்தும் நீ மலேசியா போய் வா, சிங்கப்பூர் போய் வா, அமெரிக்கா போய் வா என்றால் வீட்டை விட்டு நகரவே மாட்டான். ஆனால் இன்றைக்கு தம்பி ஜெயந்தாவிற்காக அவன் வந்திருக்கிறான் என்றால் அது நாங்கள் வாழ்ந்த ஒரு குடும்ப வாழ்க்கையினுடைய அந்த ஒரு நாகரிக பண்பாட்டு விழுமியத்தின் ஒரு அழகு. ஜெயந்தா முரசொலியில் இந்த கலைஞர் எழுதிவிட்டார் தம்பியினுடைய கவிதையை பார்த்து. உடனே நான் சொன்னேன், கலைஞருக்கு ஒரு நன்றி மடல் எழுது என்று. அந்த நன்றி மடலையே அந்த கவிதையை வெல்லுகிற மாதிரி எழுதிவிட்டான் என் தம்பி. அதை பார்த்தவுடன் சொக்கி போன அந்த கலைஞர், நீ என்னை பார்க்க வா என்று அழைத்தார். அதன் பிறகுதான் அந்த நெருக்கம் அதிகமானது. அதன் பிறகு பல நிகழ்வுகள். அதிலே ஜெயந்தாவுடைய மகனுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இடம் வேண்டும். அது கிடைப்பது அவ்வளவு சிரமம். மதிப்பெண் இருக்கிறது, ஆனால் அதில் இடம் கிடைப்பது நெரிசலாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நான் சொன்னேன், நீ கலைஞருக்கு ஒரு மடல் எழுது என்று சொன்னேன். தம்பி எழுதினார். மறுநாள் வர சொன்னார். இருந்தது ஒரு இடம், அது என் தம்பிக்கு, மகனுக்கு சென்ற இடம். மகளுக்கு திருமணம் நடக்க முடியாது, உடல்நிலை சரியில்லை என்றபோதும் என் தம்பிக்கு கொண்டு போய் அழைப்பிதழை வைத்துவிட்டு போனான். அந்த இறுதி நாட்களின் எல்லையில் அந்த தலைவன் என் தம்பியின் மணவிழா அந்த அரங்கத்தின் வாசலில் வந்து நின்று அந்த பிள்ளைகளை வாழ்த்தியதை நீங்கள் பார்த்த அந்த அழகு. தமிழ் என்றால் அப்படி கிறங்கி போகிற ஒரு ஆள். நான் அவரை பிஜேபியிடம் கூட்டணி வைத்தபோது, சூரியனே உனக்கு சூடு இல்லையா என்று கவிதை எழுதியிருக்கிறேன். ஆனாலும் நான் எப்பொழுது நூல்கள் போட்டாலும் 2 நூல்களை முதலில் அனுப்புகிற இடம் கோபாலபுரம், தலைவர் கலைஞருக்குத்தான். ஏனென்றால் அவர் விரல்கள் பிடித்து தான் நாங்கள் தமிழ் கற்றோம். அண்ணாவின் விரல் பிடித்து, நாவலரின் விரல் பிடித்து, அன்பழகனின் விரல் பிடித்து, தந்தை பெரியாரின் கைத்தடி அல்ல, அவருடைய அறிவை பிடித்து வளர்ந்து விளைந்த பிள்ளைகள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அந்த நன்றியை மறந்துவிட்டு நாங்கள் தவறுகள் எங்கெங்கே நிகழ்ந்தாலும் சுட்டி காட்டுகிற அந்த துணிச்சல் எங்களுக்குள் உண்டு. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அரசியலுக்கு கூட நான் எப்பொழுதோ எழுதிவிட்டேன், எல்லோருக்கும் விபத்து மயிரிழையில் நடக்கும், தமிழனுக்கு மட்டும் நூலிழையில் என்று. அப்படி ஜெயந்தா அவர்கள் கலைஞரோடு அந்த நெருங்கிய பழக்கம், இனம் பார்த்தல்ல, மதம் பார்த்தல்ல, தமிழ் பார்த்து என்ற அந்த உணர்வை இன்றைக்கு இங்கே நீங்கள் அனைவரும் வந்து வாழ்த்திய போது அனைத்து தமிழ்ச்சங்கங்களும் ஒன்றிணைகிற ஒரு பொருணை நதி இன்றைக்கு அதனுடைய ஈரத்தை உங்கள் இதயத்தால் அப்படியே சாரலாக, குற்றால சாரலாக நனைத்து நனைத்து நனைத்து. ஆனால் அது என் தம்பி ஜெயந்தாவிற்கு துவட்ட வேண்டிய சாரலாக இல்லை. அதை உள்குடித்து நாளும் என்றும் அந்த ஈரத்தை மறக்காத நாளாக இந்த நாளை பொருணை என் அன்பு மக்களே நீங்கள் என் தம்பிக்கு செலுத்தியது அது தமிழ்த்தாய்க்கு செலுத்தியதாக நான் மகிழ்ந்து நெகிழ்ந்து
நான் மகிழ்கிறேன். அதைப்போல் இந்த கவிதைகளையெல்லாம் சொல்லுகிற போது நீங்கள் கைத்தட்டுகிறீர்களே, தமிழ் கவிதை அடுக்குகளில் பல்வேறு அடுக்குகள் உள்ளன. ஆனால் கவியரங்க கவிதை என்ற ஒரு கவிதை நடை அழகை உருவாக்கியதும் கலைஞர்தான், மறந்து விடாதீர்கள். நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சங்க இலக்கியம் குடித்தவன், பக்தி இலக்கியம் குடித்தவன். வாசுப மாணிக்கம், தண்டபாண தேசிகர், வெள்ளை வாரணார் போன்ற பெருத்த தமிழ் பேராசிரியர்களிடம் தமிழ் குடித்து வளர்ந்த பிள்ளை. ஆனாலும் என் சங்க இலக்கியத்தின் முதல் ஆசான் யார் என்று கேட்டால் அங்கேயும் கலைஞர் தான் வந்து நிற்கிறார். ஏனென்றால் நீங்களெல்லாம் இப்படி பழைய காலத்தில் எங்கள் ஊரெல்லாம் விருத்தாசலத்துலேருந்து பாட்டு போட்டி வரும். அது எப்போ வரும்னு கல்யாண வீட்டில் காத்திருப்போம். வாழை மரத்தை கட்டினவுடனே 2 புனல் கட்டுவாங்க, ஒரு பொட்டி வைப்பாங்க, ஒரு பெரிய இசைத்தட்டை அதில் வச்சு ஒரு ஊசி அதில் தொட்டால் பாட்டு வரும். அதை இசைத்தட்டு 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 என்று சொல்லிதான் வானொலியில் பணியாற்றிய உங்களுக்கும் அதுதான் பழக்கம். ஆனால் முதலாக ஒரு இசைத்தட்டை உரைநடைத்தட்டாக மாற்றியதும் திராவிட இயக்கம், குறிப்பாக கலைஞர். பராசக்தி உரையாடலை கேட்காத கல்யாண வீடுகள் அன்றைக்கு இல்லை. எனவே இசைத்தட்டை உரைநடைத்தட்டாக மாற்றி எங்களையும் நீங்களும் பேசலாம், நீங்களும் எழுதலாம் என்று 199 விழுக்காட்டு கை நாட்டு தமிழர்களை கையெழுத்து தமிழர்களாக மாற்றிய தலைவர்கள்தான் தந்தை பெரியார், அண்ணா, நாவலர், கலைஞர் என்ற இந்த வரிசை கட்டி இந்த தலைவர்கள். அவங்கெல்லாம் நல்ல பேராசிரியர்களை போய் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் எங்கள் ஊருக்கெல்லாம் நாவலர் வருகிற போது 2 கிலோமீட்டர் ஏரி பள்ளங்களிலும் அந்த சூழல்களிலும் கால் நடந்து வந்து மேடை ஏறி பேசியவர்கள். அவர்கள் அவ்வளவு தூரம் ஊர்களுக்கும் சேரிகளுக்கும் வந்து விடியாத தமிழ்நாட்டை விடிய வைத்ததால் தான் இன்றைக்கு எல்லா மாநிலங்களையும் விடைய தமிழ்நாட்டில் இன்றைக்கு கையெழுத்து போடுகிற பெண்களின் எண்ணிக்கை, மதிப்பெண்களில் வெற்றி பெறுகிற பெண்களின் எண்ணிக்கை, கல்லூரிகளில் போனால் ஆண்கள் மாணவர்கள் 100 பேர் இருந்தால் பெண் மாணவிகள் 500 பேர் அமர்ந்திருக்கிற அழகு அவர்கள் உழைத்த உழைப்பில் நமக்கு கிடைத்த பரிசுகள். அதிலே இந்த பள்ளிக்கு உரிய அந்த நெகிழ்ந்த உணர்விலிருந்து இன்னும் நான் வெளிவரவே இல்லை நாதன் ஐயா. இதுதான் பாரதி படித்த வகுப்பறை என்று நீங்கள் சொன்னபோது நான் நெகிழ்ந்து போனேன். 1982 நான் பாரதியின் நூற்றாண்டு விழா, அந்த நூற்றாண்டு விழாவில் நான் கலைஞர் தலைமையில் வாணியம்பாடியில் அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்த நூற்றாண்டு விழாவில் நானும் கலைஞர் தலைமையில் கவிதை படிக்க வேண்டும். ஆனால் ஒரு வேல் பிரச்சனையில் அவர் நடைப்பயணமாக போய் காலில் கொப்பளம் வந்து விடுகிறது. அந்த கொப்பளத்தால் அவர், ரஹ்மான், என் காலில் கொப்பளம் வந்திருக்கிறது, நான் வர இயலவில்லை, பேராசிரியரை அனுப்பட்டுமா என்று கேட்கிறார். கவிக்கோ அவர்கள், இல்லை ஐயா, நீங்கள் ஓய்வெடுங்கள், நான் சிற்பி அவர்களை வைத்து கொண்டு நான் அந்த கவியரங்கத்தை நடத்தி விடுகிறேன் என்று சொன்னார். அந்த கவியரங்கத்தில் நான் படித்தேன். மாணவர்களெல்லாம் வகுப்பிற்கு வந்து விட்டார்கள், ஆசிரியர் மட்டும் ஆப்சண்ட் ஆகிவிட்டார் என்று எழுதினேன். அப்பொழுது நான் படித்த அந்த கவிதைகளை படியெடுத்து அந்த ஒலி நாடாவையும் செல்வம் என்ற அவருடைய அக்காள் மகனுக்கு நாஞ்சில் ஆரிது என்ற ஒரு பேராசிரியர் அண்ணன், இதை உங்கள் மாமாவிட்ட கொடு என்று கலைஞரிடம் கொடுக்க அவர் அதை முழு பக்கம் முரசொலியில் அச்சம் தவறு என்று வெளியிட்டு அழகு பார்த்தார். அண்ணாவும் அப்படித்தான். மீரா அண்ணன் போன்ற, கவிக்கோ அவர்களை போன்ற அந்த கவிஞர்களையெல்லாம் அடையாளம் கண்டுட்டு விட்டார் என்றால் திராவிட நாட்டின் முதல் பக்கத்தில் அந்த கவிதையை போட்டு அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற அந்த அழகு, அதுதான் இங்கே நெல்லை ஜெயந்தா அவருடைய குறும்படத்திலும் சரி, பாரதியினுடைய பேச்சிலும் சரி, அந்த கலைஞர் அவ்வளோ தூரம் வந்து ஒரு படைப்பாளனை மதித்திருக்கிறார் என்பதை இங்கே சொல்ல சொல்ல அந்த நெகிழ்வான நினைவுகள் எல்லாம் எனக்கு வருகின்றன. இந்த பாரதி, அவனுக்கு நூற்றாண்டு விழாவில் அந்த கவிதையில் நான் எழுதினேன், திராவிட இயக்கத்தவர்களே, பாரதிக்கு பூநூல் போட்டு அழகு பார்க்காதீர்கள்,
அவன் ஓர் அக்ரஹாரத்து அரிஜனன் என்று எழுதினேன். இதை மதுரையிலே நூற்றாண்டு விழாவில் பேசுகிற போது கலைஞர் அவர்கள் பேசுகிறார்கள். அறிவுமதி என்கிற கவிஞர், இளைஞர், கவிக்கோ அவர்களின் மாணவர், வாணியம்பாடியைச் சேர்ந்தவர். அவர் இப்படி சொல்லுகிறார். இப்படி சொல்லுகிற அறிவுமதியின் கருத்து தான் என்னுடைய கருத்தும் என்னுடைய திமுகவின் கருத்தும் என்று பதிவு செய்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். எனவே இப்பொழுதும் பாரதியாரை புகழ்பவர்கள் பாரதியாரை மட்டுமே புகழுங்கள். தந்தை பெரியாரை புகழ்பவர்கள் பெரியாரின் அந்த செயல்பாடுகளை மட்டுமே புகழுங்கள். இவரை உயர்த்துகிறேன் என்று இவரை தாழ்த்தியும், இவரை உயர்த்துகிறேன் என்று அவரை தாழ்த்தியும் தமிழை தாழ்த்தி விடாதீர்கள். தமிழின பண்பாட்டை தாழ்த்தி விடாதீர்கள். ஏனென்றால் இந்த பெரியார், பாரதி இந்த இருவருக்குமான முதல் ஆசான் வள்ளலார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இத்தனை சிலைகள் எதற்கடா என்று கேட்டவன் வள்ளலார் தான். 5 திருமுறைகளை ஒதுக்கி வையுங்கள், என் 6ஆம் திருமுறையை திறங்கள் என்று சொன்ன ஒளி அழகில் நாம் அந்த அறிவை உருவாக்கி தந்தவன் வள்ளலார். அவன் பிறந்த இனக்குழுவே அழித்த வரலாறு தான் ஐயா வரலாறு. ஆறுமுக நாவலர் என்ன செய்தார்? தமிழ் இன வரலாற்றை நெல்லை ஜெயந்தா அவர்களுடைய இந்த விழாவிற்குள்ளாக வைத்து சொல்லுகிறேன். நாம் இனி படிக்கும் சமுதாயமாக மாறவில்லை என்றால் நம் வரலாற்றை எவனெவனோ எழுதி கொண்டிருப்பான். அதை நம்பி உங்களிடம் இப்பொழுது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். முருகனுடைய அப்பா அம்மா பெயர் என்ன? சொல்லுங்க. சிவன் பார்வதி என்று தான் சொல்லுகிறீர்கள். ஆனால் என் சங்க இலக்கியம் அப்படி சொல்லவில்லை. கொற்றவை குழவி, கொற்றவை என்ற தாயின் பிள்ளைதான் முருகன் என்று என் சங்க இலக்கியம் சொல்கிறது. அது என் பட்டா, என் தமிழ் இனத்தின் பட்டாயா. 8 தொகையும் 10 பாட்டும் அது சொல்லுது கொற்றவை குழவின்னு. 7ஆம் நூற்றாண்டில் தான் இங்கே வருகிறது ஒரு வழிபாட்டு முறை. ஆனால் சங்க இலக்கியத்தில் மன்னர்களை புகழ்வதற்கு முருகனன்ன சீற்றத்து, முருகனை போன்ற வீரமுள்ள மன்னன், முருகனை போன்று நினைத்ததை முடிக்கின்ற மன்னன் என்று சோழனையும் சேரனையும் பாண்டியனையும் புகழ்வதற்கு ஒப்பீடு செய்கிற ஒரே வீரன் முருகனாக என் சங்க இலக்கியம் சொல்கிறது. அப்போ அவன் எப்போ? சங்க இலக்கியத்துக்கு முன்னால் என்றால் 5000 வைங்க, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள். கீழடியுடைய அந்த வரலாறு நிரூபிப்பதற்கு ஆதாரமான எந்த வேறு செய்திகளும் நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் அவனுக்கு 6 தலை 12 கை. அந்த கதையை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்ல முடியுமா? பதிற்றுப்பத்திலே யானையின் மீது ஊர்ந்து வந்து நாவாயில் ஏறி போய் சூர் என்ற பகைவனை அழித்தான். அதுதான் சூரன் போர் என்று கேரளா சொல்லுது, பாலக்காடு சொல்லுது சூரன் போர்னு. யாழ்ப்பாணத்தினுடைய நல்லூரில் இருக்கிற முருகன் கோயிலில் சொல்லுகிறார்கள் சூரன் போர் என்று. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஐயா நீங்கள் சூர சம்ஹாரம் என்று சொல்லுகிறீர்கள். அப்போ முருகனுடைய வரலாற்றிலே தமிழ்ச்சங்கங்கள் வைத்திருக்கிற நீங்கள், இதில் கூட சொல்லுகிறேன், தமிழ்ச்சங்கங்கள் என்று உலகத்தில் இருக்கிற தமிழ்ச்சங்கங்களில் எத்தனை தமிழ்ச்சங்கங்கள் தலைவர்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது கண்ணீர் வடிக்கக்கூடிய வரலாறாக அமையும். இங்கே நீங்கள் எல்லாம் தமிழர்களாகவே தமிழ்ச்சங்கங்களை வைத்திருப்பது குறித்து, என் தம்பியை வாழ்த்து வந்தது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மும்பைக்கு போனால், தில்லிக்கு போனால், ஹைதராபாத்துக்கு போனால் வலி தமிழ் சங்கங்களில் கூலி வேலை செய்கிறவனாகத்தான் ஐயா தமிழர்கள் இருக்கிறார்கள். தலைமையில் அவர்களே அவள்களே. இது உண்மை. எனவே
நெல்லை ஜெயந்தா என்கின்ற என்னுடைய தம்பி கவிஞன் இந்த பாரதி படித்த பள்ளிக்குள் என் தம்பி பாரதியை அழைத்து பாராட்ட வைத்த அந்த வாய்ப்பு மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சி வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். பாரதி அடி வாங்கினான் தெரியுமா உங்களுக்கு? எதற்காக அடி வாங்கினான் தெரியுமா? சோமசுந்தர பாரதியார் எழுதுகிறார், பாரதியினுடைய வரலாற்றையாவது படியுங்கள், யதுகிரி அம்மாள் நினைவுகள் என்று ஒரு சின்ன நூல் இருக்கிறது, அதை மட்டுமாவது படியுங்கள். அல்லது பாரதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பாரதிதாசனின் கவிதைகளை படியுங்கள். பாரதியை முழுமையாக பார்க்க வேண்டுமென்றால் அது பாரதிதாசனின் கண்களாலும் யதுகிரி அம்மாளின் கண்களாலும் வாரா அவர்களுடைய கண்களாலும் தான் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். 11 வயதில் 9 வயது பெண்ணை காதலித்தவன் என் பாரதி. அந்த பெண் அவன் பிறந்த இனக்குழுவில் பிறக்காததால் அவன் வாழ்க்கையில் முதல் தோல்வியே அதுதான். அடுத்து அவன் வாழ்ந்த 39 ஆண்டுகளில் அவனை வாழ விடாத இனக்குழு சமூகம். 82 கடையத்தில் வந்து நான் கள ஆய்வு செய்தேன் பாரதி 100ஆண்டு விழாவில். அப்போது ஒரு ஐயா சொன்னார், ஒரு கோயில் விருந்து வைக்கிறார்கள், ஒரு பக்கம் அவர்களுடைய விருந்து, அவருடைய இனக்குழு விருந்து அமர்ந்து சாப்பிடுகிறார்கள். ஆனால் பாரதி தான் பிறந்த இனக்குழுவின் அந்த பந்தியில் அமர்ந்து சாப்பிடவில்லை, சைவ இந்த இனக்குழுவில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டே, நீங்களாம் என்னடா சமைக்கிறீங்க, இங்கே வந்து பாருங்கள் என்ன ருசியாக இருக்குது, எவ்வளவு சாப்பாடு சுவையாக இருக்குது என்று சொல்ல அவர்களுடைய உறவினர்கள் கழுதைக்கு முத்தமிட்டதால் தனித்த அறையில் சிறை வைக்கப்பட்ட அந்த பாரதியை, உடல்நிலை சரியில்லாத பாரதியை, இனி இவன் இங்கே இருந்தால் நம் இனக்குழுவுக்கு கெட்ட பேராகிவிடும் என்று கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேகரித்து செல்லம்மாளோடு பிள்ளைகளோடு சென்னைக்கு அனுப்பி வைத்த பாரதி தான் அந்த இறுதி வாழ்க்கையின் அந்த சோக வாழ்க்கை. அதை யானை மிதித்து நந்தனாருக்கு ஏற்பட்ட கதை தான், வள்ளலாருக்கு ஏற்பட்ட கதை தான் பாரதிக்கும் ஏற்பட்டது. ஏனென்றால் அவன் மனிதர்களை மனிதர்களாக பார்த்தான். கனகலிங்கத்துக்கு அவன் பூநூலை கடற்றியவன், ஆனால் கனகலிங்கத்திற்கு பூநூல் போட வேண்டும் என்பதற்காக அந்த கொஞ்ச நேரத்தில் பூநூல் மாட்டிக்கொண்டு ஒரு தாழ்த்தப்பட்டவன், தீண்டத்தக்காதவன் என்று சொல்லுகிற தமிழனுக்கு பூநூல் போட்டு அவனையும் எனக்கு சமமாக பார்ப்பேன் என்று பார்த்த அந்த மனசுக்குள் இருந்த அந்த புரட்சி தான் என் நெல்லை ஜெயந்தாவிற்குள் இருக்கிறது, என் தம்பி பழனி பாரதிக்கு இருக்கிறது. அவனுடைய முகப்புத்தகம் அவ்வப்போது தடை செய்யப்படுவது உங்களுக்கு தெரியுமா? யாரால் தடை செய்யப்படுகிறது? எங்களுடைய வரலாற்றை கேட்டால் எங்களுக்குள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்கிறார்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் என்கிறார்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்கிறார்கள். ஒரே கேள்விதான், யாரால் நான் பிற்படுத்தப்பட்டேன்? யாரால் நான் தாழ்த்தப்பட்டேன்? யாரால் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன் என்று கேட்டால் அந்த கேள்விக்கு விடை தெரிந்த பாரதியினுடைய முகப்புத்தகம்தான் தடை செய்யப்படுகிறது. அது யாரால் என்றால் அதுவும் அதுவும் அதுவும். எனவே நெல்லை ஜெயந்தா அவர்களுடைய சில கவிதைகளை சொல்லுகிறேன். வாழவே இல்லை பாரதியை பற்றி ஒரு மிகச்சிறந்த, இது எத்தனை கைத்தட்டல்கள் வாங்கிய கவிதை என்று எனக்கு தெரியும். பாரதி, வாழவே இல்லை என்கிறது பொருளாதாரம், நீ சாகவே இல்லை என்கிறது சரித்திரம். வாழ்ந்தால் பாரதி போல் வாழ வேண்டும், வாழ்ந்தால் தந்தை பெரியார் போல் வாழ வேண்டும், போராடினால் தலைவர் பிரபாகரனை போல் போராட வேண்டும். இந்த 3 அடையாளங்கள் போதும். அதற்குள் இருந்து நீங்கள் உங்கள் அறிவை தமிழால் தூய்மைப்படுத்தி கொண்டால்தான் வருகிற தேர்தலில் கூட நீங்கள் தமிழர்களாக வாழ முடியும். காலையில் நான் வருகிற போது திருநெல்வேலி அந்த தொடரி அந்த சந்திப்பில் இறங்குகிற போது பாரதியும் நானும் பார்த்த காட்சி, சிறப்பிடத்தில் இந்தி எழுதப்பட்டிருக்கிறது, போனால் போகிறது என்று தமிழும் ஆங்கிலமும் எழுதப்பட்ட தமிழ்நாடை பார்க்கிறேன்.
நீங்கள் இந்த தேர்தலில் விழிப்பாக இல்லை என்றால் எந்த பெயர் பலகையிலும் நீங்கள் தமிழையும் பார்க்க முடியாது, ஆங்கிலத்தையும் பார்க்க முடியாது. என் தாய் தமிழை இழந்து விட்டால் நீங்கள் தமிழர்களாக வாழ வேண்டும். என்ன எங்கள் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பனையும் மகனையுமே மோத விட்டு அழகு பார்க்கிறது நூல். உங்கள் தென்காசி அந்த பக்கமெல்லாம் பார்த்தா ஒரு இனக்குழுவின் 2 தலைவர்களையும் ஒரே தொகுதியில் நிற்க வைத்து மோத வைத்து அழகு பார்க்கிறது. பல்வேறு வகையான இனக்குழுக்களை பலகீனப்படுத்தி இன்றைக்கு தேர்தலுக்குள்ளாக பெருங்கட்சிகள் எல்லாம் அவர்களிடம் போய் எத்தனை இடம் கேட்பது என்ற ஒரு பிச்சைக்கார தமிழ்நாட்டை இங்கே உருவாக்கி விட்டார்கள். எனவே நான் இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு என்று பேசவில்லை. நான் தமிழ் கட்சி, தமிழ் இனத்தின் கட்சி. ஆனால் தமிழை வைத்து விற்பனை செய்கிற கட்சி அல்ல. நான் தமிழுக்காக என்னையும் இழப்பேன், என் வாழ்க்கையையும் இழப்பேன். ஆனால் என் கவிதையை, என் தன்னம்பிக்கையை, என் பகுத்தறிவை, என் தமிழின பற்றை நான் இழக்க மாட்டேன் என்ற அந்த உணர்வுக்குள் இருந்துதான் என் தம்பி ஜெயந்தாவின் கவிதைகள் அம்மாவை புகழ்கிற போது கூட அது சொல்லுகிறது, அம்மா பிறந்ததும் என் பிஞ்சு பாதங்களை முத்தமிட்டாயே, அப்போதுதான் நீங்கியது கர்ப்பத்தில் உன்னை உதைத்த என் கால்களின் பாவம். என்ன அழகான கவிதை! ஒரே ஒரு ஆறுதல், இந்த மனித காட்சி சாலைகளை எப்போதாவது பால் குடித்த விலங்குகள் வந்து பார்த்துவிட்டு போகும் என்று முதியோர் இல்லத்தை பற்றி அவர் எழுதுகிற அந்த உணர்வு. இங்கே அம்மாவும் வந்து அமர்ந்திருக்க, அவருடைய இல்ல உறவுகளும் வந்து அமர்ந்திருக்கிற ஒரு தாய்க்கு இதை விட என்ன மகிழ்ச்சி வேண்டும்? போன தலைமுறைகளிலெல்லாம் இப்படி பார்க்க முடியாது. இங்கே நிற்கிற நான், என்னை நிற்க வைத்தது யார் என்று கேட்டால், சாகர வரை என் தாய்மொழியில் கையெழுத்து போட தெரியாத ஒரு அம்மா தான் என்னை இங்கே வந்து நிற்க வைத்திருக்கிறார். ஒரு அவ்வைக்கு கிடைத்த கையெழுத்து, ஒரு அவ்வைக்கு கிடைத்த பனையோலை, ஒரு அவ்வைக்கு கிடைத்த எழுத்தாணி, ஒரு நச்செல்லையாருக்கு கிடைத்த எழுத்தாணி, ஒரு காக்கை பாடினியாருக்கு கிடைத்த ஓலையும் எழுத்தாணியும் என் அம்மாவிற்கு ஏன் சாகர வரை கிடைக்கவில்லை என்று எண்ணுகிற போது, என் அம்மாக்களின், என் ஔவையார்களின் விரல்களிலிருந்து, ஓலைகளிலிருந்து என் தமிழை பிடுங்கியவன் யார் என்று கேட்கிற போதுதான் நான் பாரதியை மதிக்கிறேன். ஆனால் பாரதியை அடித்தான் பார், அந்த நீச பாஷையை ஏனடா படித்து கெட்டுப்போகிறாய் என்று ஒரு தேர் அந்த கீற்றுக்குள்ளிருந்து இழுத்து வந்து பாரதியை அடித்த சமூகம் இருக்கிறதே, அந்த சமூகம்தான் இன்றைக்கும் குருமூர்த்தி என்றும் பாண்டே என்றும் எங்களை அடிக்க துணிந்து இங்கே வெளியே வந்திருக்கின்றன. எனவே பாரதிக்கு நாங்கள் சிலை எடுப்போம், அவனை எங்கள் உயிருக்குள்ளும் வைத்து நாங்கள் அவனை மதிப்போம். ஆனால் அந்த பாரதி ஏன் தமிழ் படிக்கிறாய் என்று கேட்டு அடித்து இன்றைக்கு இந்தியை படி என்று சொல்ல வருகிற யாராக இருந்தாலும் பாரதியின் பெயரால் நாங்கள் எதிர்ப்போம், பாரதிதாசனின் பெயரால் எதிர்ப்போம், தந்தை பெரியாரின் பெயரால் எதிர்ப்போம். தம்பி ஜெயந்தா, உன்னுடைய கவிதைகள் பல்வேறு வகையான எண்ண உணர்வுகளை சொடுக்கி சொடுக்கி இழுத்து அது மேடைகளில் பல்லாயிரக்கணக்கான மக்களை, பல லட்சக்கணக்கான மக்களின் கைத்தட்டல்களை வாங்கிய ஒரு மிகச்சிறந்த தமிழின் அடையாளம் என் தம்பி நெல்லை ஜெயந்தா. கலைஞர் தான் அந்த கவியரங்க மேடைகளை எல்லாம் அழகுபடுத்தினார். புகாரில் ஒரு விழா வைத்தார், இந்திர விழா. அப்போது அதில் படித்த கலைஞரின் கைத்தட்டல்கள் எந்த அழகோ, கவிக்கோவின் கைத்தட்டல்கள் எந்த அழகோ, அப்படி பச்சையப்பன் கல்லூரியில் படித்த என் உடன்பிறந்தான் எங்களுடைய உடன் நண்பரான வைரமுத்துவின் கவிதையும் அன்றைக்கு கைத்தட்டல்கள் பெற்றன. அதன் பிறகு கவிக்கோ அவர்களின் கைத்தட்டல்கள் மிகச்சிறந்து விளங்கின. அந்த வரலாற்று வரிசையில் பழனி பாரதி, அறிவுமதி எல்லாம் நாங்கள் 80-85களில் கொடி கட்டி பறந்தவர்கள். அந்த வரலாற்றின் வழிநடுக வருகிற போது கலைஞர் கண்டெடுத்த அந்த கவியரங்க வடிவமைப்பில் மிகச்சிறந்த வெற்றி பெற்றவர்கள்தான் இங்கே
விழா எடுக்கப்படுகிற என் தம்பி நெல்லை ஜெயந்தா, தஞ்சை இனியன் என்ற அந்த வரலாற்றையும் தமிழ் வரலாறு பதிவு செய்ய வேண்டும். அந்த வரலாற்றில் பதிவு செய்யப்படுவதற்கான அந்த அழகிய தமிழ் அந்த சிந்தனை மரபுகளில் கவிதையை உங்கள் அனைவரிடமும் சொன்னாலே கைத்தட்டல் வாங்குகிற அந்த கவிதைகளை தந்த அந்த என் தம்பி ஜெயந்தாவிற்கு எடுக்கப்படுகிற இந்த விழாவில் நானும் ஒரு அம்மாவாய் இருந்துதான் அவனுக்கு முத்தமிட்டு நான் என் வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். இங்கே சேலத்திலிருந்து என் உறவு பாலா ஐயா, மாவட்டங்களிலிருந்து பதிவாளர் என பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து வாழ்த்துகிற இந்த வாழ்த்து என்பது இது போதாது. திருச்சியிலும் சிவகுருநாதன் நான் தனித்த ஒரு விழா எடுப்பேன் என்று சொல்லுகிற அந்த அழகும், தமிழை நாங்கள் எங்கு சென்றாலும் மதிப்போம் என்று சொல்லுகிற, மாவட்டம் தாண்டுகிற போது தான் நீங்கள் இனக்குழுவை தாண்டுவீர்கள், இல்லை என்றால் வஉசியை கூட நீங்கள் விடமாட்டீர்கள், காமராசரை விடமாட்டீர்கள். ஆனால் அவர்களெல்லாம் இதையெல்லாம் சாதாரணமாக நினைத்து வாழ்ந்தவர்கள். வலி சுமந்து வலி சுமந்து வலி சுமந்து செக்கிழுத்து 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 அவர்கள் சின்னாபின்னப்பட்ட போது கூடும் தமிழர்கள் சின்னாபின்னப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சிந்தித்த அந்த தலைவர்களை, என் அன்பான தமிழ்ச்சங்கங்களே, எந்த இனக்குழு அடையாளத்திலும் இவர்களை குறுகிய வட்டத்திற்குள் பார்த்து விடாதீர்கள். நாம் அனைவரும் யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாவரும் கேளீர் என்றால் எல்லா மக்களும் நம்முடைய உறவுகள் என்று சொன்னால் அது சரியில்லை. வள்ளுவனிடம் கேட்டால் இந்த எழுத்து எதற்கு, இந்த கணக்கு எதற்கு என்று கேட்டுகிற போது அவன்தானே உலகத்திலேயே உயரம் போய் சிந்தித்தவன் யார் என்றால் இந்த 2 அடியில் நமக்கு அவன் கொடுத்த தமிழ்தான். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப படிக்கும் மாணவர்களுக்கு என்று சொல்லவில்லை, வாழும் மக்களுக்கு என்று சொல்லவில்லை. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு, வாழுகிற உயிர்களுக்கு என்று சொன்ன தமிழ் நம்முடைய தமிழ். நாம் எல்லாம் இளநீர் என்கிறோம், ஆனால் என் தாய்மை தமிழ் குழவி தீம் நீர் என்கிறது. இளநீர் என்று நம்ம சொல்லுகிறோம், ஆனால் ஒரு தாய்மை தமிழில் ஒருத்தன் சொல்கிறான் குழவி தீம் நீர். குழந்தைகளுடைய எச்சிலை போல் தேனை போல் இனிக்கின்ற ஒரு நீர் என்று சிந்திக்கின்றான். இளம் பிறை என்று நாம் சொல்லுகிறோம் பிஞ்சி நிலாவை, ஆனால் ஒரு தாய்மை தமிழ் சொல்லுகிறது குழவி திங்கள், குழந்தையை போன்ற நிலா என்று சொல்லுகிறான். இளவேனில் என்று நாம் ஒரு காலத்தை சொல்லுகிறோம், ஆனால் என் தாய்மை தமிழ் குழவி வேனில் என்கிறது. நீங்கள் கூட உங்கள் மாவட்டத்திலும் அம்மிக்கல் இப்போ கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுருப்பீங்க பெண்கள் எல்லாம், ஆனால் பார்க்குற அளவில் இருக்குது இன்னும் தமிழ்நாட்டில். அந்த கற்களுக்குள்ளாக கூட தாய்மை கண்ட இனம் ஐயா நம்மளுடைய இனம். என்ன சொல்லுவோம்? அம்மி குழவி தானே, அம்மி குழவி. அதற்குள்ளாகவும் ஒரு தவறு இருக்கிறது, அதை திருத்தினால் அந்த தாய்மை வந்துவிடும். அந்த படுத்திருக்கிற கல் அம்மிங்கிறீங்க, அது அம்மி இல்லை, அது அம்மா. அந்த படுத்திருக்கிற அம்மா அது மேலே உருள்கிற குழந்தை, தாயின் மார்பில் விளையாடுகிற குழந்தையாக ஒரு சட்னி அரைக்கிற, ஒரு துவையல் அரைக்கிற ஒரு கல்லுக்குள்ளாக தாய்மை பார்த்து அதை அம்மி குழவி என்று சொல்லக்கூடாது, அம்மை குழவி என்று சொல்ல வேண்டும். எனவே அம்மாவை புகழ்ந்த என் நெல்லை ஜெயந்தாவின் தமிழ் தாய்மை தமிழ். அந்த தாய்மை தமிழுக்கு அவனது இல்லத்தில் பிறந்த பிள்ளையாய் நானும் பாரதியும் மிகச்சிறந்த தமிழறிஞன் தொல்காப்பியத்தில் கரைகண்ட இளங்கோவன் உள்ளிட்ட நாங்கள் அனைவரும் வந்து அவனை வாழ்த்த கிடைத்த இந்த வாழ்த்திற்கு, தென்பொதிகை சான்றலுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எனக்கு மிக பிடித்த இடம் குற்றாலம். அந்த குற்றால கோயிலைத்தான் நான் என் படிப்பில் ஆய்வு செய்தவன். அந்த சூழலில் இந்த மேடையில் நான் நெல்லை கண்ணன் ஐயா இல்லையே என்ற வருத்தத்தோடும், தீக்காசி ஐயா இல்லையே என்ற வருத்தத்தோடும்,
அவர்களுடைய தாய்மையையும் வாழ்த்தி என் அண்ணன் வண்ணதாசன், வண்ணநிலவன், கலாப்பிரியா போன்றவர்களுடைய வாழ்த்துக்களையும், என் கவிஞனே, என் தம்பியே, என் நெல்லை ஜெயந்தாவே, உனக்கு என் வாழ்த்துக்களை அள்ளி தந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயந்தா அவர்கள் ஏற்புரை வழங்க இருக்கிறார்கள். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தஞ்சை இனியன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து தாமிரா தொலைக்காட்சியினுடைய நிர்வாகிக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கவிஞர் ஐயா அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க திமுக பிரமுகர், கலைஞரின் அன்பு தம்பி வழக்கறிஞர் துரை அவர்கள் வாழ்த்துரைக்கு பின்னதாக கவிஞரின் ஏற்புரை நிகழ்ப்பர். துரைண்ணா, நீங்கள் பேசிட்டு போடுங்க. போட்டு பேசுகிறீங்களா? வழக்கறிஞர் துரை அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். நம்முடைய பாரதி விருது பெற்ற நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு தங்க மோதிரம் ஒன்று பரிசாக அளிக்கப்படுகிறது. நல்ல வெயிட்டான விழா தான் நினைக்கிறேன். ஆமாம். வேற யாருக்கு போட போறீங்க? அறிவுமதி ஐயா அவர்களுக்கு வழக்கறிஞர் துரை அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கிறார்கள். வழக்கறிஞர் துரை அவர்களுக்காக 1 நிமிடம் ஒதுக்கப்படுகிறது. அன்புள்ள வற்றாத ஜீவநதி பாய்கிற தாமிரபரணி நதிக்கரையில் வற்றாத அறிவு செல்வம் தலைவர் கலைஞர்களுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பாரதி விருது பெற்றிருக்கிற அன்பிற்குரிய அண்ணன் நெல்லை ஜெயந்தா அவர்களை வாழ்த்துகிற இந்த நேரத்தில் நெல்லையில் இருக்கிற அனைத்து இலக்கிய மன்றங்களும் இணைந்து நடத்துகிற இந்த விழாவை பொறுத்தவரை எனக்கு முன்பாக அறிஞர் பெருமக்கள், கவிஞர்கள் பேசி நிறைவுற்ற இந்த நேரத்தில் என்னையும் அழைத்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு செய்திதான். தாமிரபரணி நதி பாய்கிறது இணைந்த நெல்லை மாவட்டத்தில் தோன்றி இணைந்த மாவட்டத்திலே நிறைவு பெறுகிற வற்றாத ஜீவநதி ஓடுகிற அந்த மாவட்டத்திற்கு ஒரு தனி சிறப்புண்டு. இந்திய துணைக்கண்டத்தில், அதுவும் தமிழ்நாட்டில் தென்கோடியில் இருக்கிற அந்த மாவட்டத்திற்கு 5 வகை நிலப்பரப்புகளையும் கொண்ட பூமி இணைந்த நெல்லை மாவட்டத்தின் பெருமைக்குரிய சிறப்பாகும். அந்த 5 வகை நிலத்தை கொண்ட திருநெல்வேலியை வாழ்த்துகிறதாக அர்த்தமாக கொண்டு நெல்லை ஜெயந்தா அவர்களை பொறுத்தவரை ஒரே ஒரு முறை மட்டும்தான். பொற்பட்டகத்தில் இருக்கிற சொற்பேலை அண்ணன் ஜெயந்தா வாழ்க, வணங்குகிறேன். நன்றி. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.